நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சாமி கும்பிட்டு போலியா என்ன? இல்லப்பா, அங்க பொங்கல் வைக்க லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதான் கடை வரைக்கும் போயிட்டு விளாண்டு வந்துட்டேன். அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் கடையிலேருந்து யாராவது வந்தாங்களா வாசலில் 10 நிமிஷம் உட்கார சொல்லு, வந்துடுறேன். சரிண்ணே. சாரி மீனாட்சி, என்னால் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் பயம் எல்லாம் அண்ணன் உங்களை தப்பா நினைச்சிடுமேன்னு தான். சரி விடு, நான் கிளம்புறேன் உங்க அண்ணன் வரதுக்கு முன்னாடி. சாரி அத்தா. ஏய் சிச்சி, இதுக்கெல்லாம் என்னது சாரி? நான் கிளம்புறேன். முன்பக்கம் போக வேணாம், பின்வாசல் வழியா போங்க. சரி வா, பட்டா. இப்படியே நேரா போனீங்கன்னா நீங்க வந்த தெரு வந்துடும். சரி நான் போய்க்கிறேன், நீ உள்ள போ, உங்க அண்ணன் வந்துட போறோம். பட்டா. பார்த்து பத்திரம். பாய். பாய். நான் போயிட்டு ஃபோன் பண்றேன், நீ உள்ள போ. என்ன மெட்ராஸ்கார தோற பின்வாசல் வெளியே வந்து போற மாதிரி இருக்கு? இல்லை, இன்னும் அந்த திருட்டு பூச்சி ஒன்று விட்டு போலடா. இல்லைங்க, நான் ஏய், அதான் பொண்ணை கட்டி தரேன்னு சொல்லியாச்சுல. போனை போட்டு வீட்டில் பெரியவங்க இருக்க நேரமாக பார்த்து வர வேண்டியதானே? வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் களவாணி பை மாதிரி வந்துட்டு போற. பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டில் இப்படி புறவாசல் வெளியே வந்துட்டு போறிய, எவனாவது பார்த்தா ஏடா நினைப்பா? இல்லை, நீயா காவிச்சோட பிறந்தவன் தானே? ஓ வீட்டுக்குள்ள எவ்வளோ ஒருத்தி இப்படி வந்துட்டு போனா ஏடா நினைப்பா? இங்க பாருங்க, நான் மீனாட்சியை பார்க்க வந்தேன். ஏய், பாய மூடுற அன்றுதெல்லாம் பண்ணிட்டு பேச்சு வர பேசுற. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண வந்து பார்க்கறதுல என்னங்க தப்பு? இந்த வர்றா, நாளை தாவோ முண்டாச்சு, இன்னைக்கு அவ என் தங்கச்சி. என் தங்கச்சிக்கு ஒரு சில ஒழுக்கங்கள் இருக்கு. அது ஏதாவது மாறிச்சுன்னு வச்சுக்க, பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எங்க மீனாட்சியை பத்தி தப்பா பேசாதீங்க, அவ நல்ல பொண்ணு. என் தங்கச்சியை பத்தி என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றியா நீ? ஏலே, என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. அவளுக்கு உன்னை பத்தி தெரியல. அவ பின்னாடியே சுத்தி இல்லாதவளோ சொல்லி மயக்கி எங்களுக்கு எதிராக திருப்பிட்டீல. அப்படிலாம் இல்லைங்க. இல்லை, பேசாத. இன்னைக்கு என் தங்கச்சி என்னை மனசார வெறுக்கிறாடா. ஏன் தெரியுமா? உன்னை வேணாம்னு சொன்னதுனால. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? நானும் படிக்க வந்தாங்க. அன்னைக்கு இதே வாயில அவளை பத்தி என்னெல்லாம் பேசினேன். இவ்வளவு அவ கேட்டுக்கிட்டு அவ ஒன்ன போய் ஏங்க, உங்ககிட்ட 100 தடவை மன்னிப்பு கேட்டேங்க. யாருக்குடா வேணும் மன்னிப்பு? உன் மன்னிப்புக்கு வேண்டாம் அவன் மயங்குவா, நான் மயங்க மாட்டேன். ஏய், என் ஓட்டமுட உசுறு இருக்க வரைக்கும் உன்னை இந்த வீட்டு மாப்பிள்ளைய ஒத்துக்கவே மாட்டேன். ஆனா என் தங்கச்சி உசுறு கூட துடிச்சுட்டா. அதனாலதான் கையை கட்டிட்டு சும்மா நின்றுட்டு இருக்கேன். அவ கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரட்டேன்.
அவ விலை வேணாம் பரவாயில்லன்னு சொல்லி ஒன்று வெட்டி போட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துருவேன். போதும், தேவையில்லாம பேசாத. பேச என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உங்க ஊருன்னு ரவுடித்தனம் காட்டுறியா? நான் ரவுடி தான்டா, ஆனா கெட்டவன் கிடையாது. ஆனா நீ கெட்டவன், அயோக்கிய, ஒன்னா நம்பர் ரவுடி. வாயை மூட்டு போயிட்டே இரு. ஏதாவது பேசுன உயிரோட ஊரு வச்சு தர மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள மண்ணா கட்டின்னு வந்து வீட்டு முன்னாடி நிக்கிறது, அப்புறம் என் தங்கச்சி சந்தைக்கு போறப்ப பூ வாங்கி தர முடியும் பின்னாடி அலைகிறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வையே, நாய் அடிக்கிற மாதிரி லாரியை வச்சு அடிச்சு போட்டு 500 ரூபாய் ஃபைனு கட்டிட்டு போயிட்டே இருப்பேன்.